எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரிபாடல். இந்த பரிபாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னா கீரந்தையார். இது 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கொண்ட நூல். அடுத்தது இது சங்க பாடல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். பண்ண என்னது? இசையோடு பாடப்பட்ட நூல். மொத்தம் இதில் 70 பாடல்கள் இருக்குது. அந்த 70 பாடல்களில் நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது 24 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கு? கிடச்சிருக்குது. 8 தொகை நூல்களில் மொத்தம் 8 நூல்கள் இருக்குது. இதில் சில நூல்கள் அகப்பொருள் பற்றி பாடப்பட்டுள்ளது, சில நூல்கள் புறப்பொருளை பற்றி பாடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பரிபாடல் பார்த்திங்கன்னா அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் இந்த 2 பொருட்களாலும் என்ன செஞ்சது? பாடப்பட்டுள்ளது. அகம் மற்றும் புறம் பற்றிய பாடப்பட்ட நூல் இது பரிபாடல். பரிந்து பாடப்படும் பாடல் ஆதலால் இது பரிபாடல் என பெயர் பெற்றது. எதுக்காக? பரிந்து பாடப்படுகின்ற பாடல் இது. அதனால தான் இதுக்கு பரிபாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பரிபாடலில் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரி கூட்டல் பாடல் அப்படின்னு நம்ம நினச்செல்லாம் பிரிக்கலாம். பரினா என்ன அர்த்தம் அப்படின்னா பரினா குதிரை அப்படிங்கிற பொருள். பரினா என்ன பொருள்? குதிரை. அந்த குதிரை ஓடும்போது பார்த்திங்கன்னா டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பாடல் குதிரை போல நடை போடும் அப்படின்னா அந்த ஓசை இதே மாதிரி இருக்கும். சரியா? பரிபாடலில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஓசை அது ஏற்ற இறக்கத்துடன் அமைந்திருக்கும். சரியா? இந்த பரிபாடல் பண்ணோடு பாடப்பட்ட நூல், அதாவது இசையோடு பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறதுனால குதிரையின் நடை போல சில இடங்களில் ஏற்ற இறக்கத்துடன் நிச்சயம் இந்த பாடல் அமைந்திருக்கும். இது பண்ணோடு பாடப்பட்ட நூல், அப்படி தானே? அப்போ இதில் என்ன பண் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பண்ணுவ பாலை யாழ், அந்த யாழை கொண்டு இசைக்கப்பட்டது. இந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் யார் அப்படின்னா நன்னாகனார். இந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் யார்? நன்னாகனார். இந்த பரிபாடல் மக்களோட வாழ்க்கை முறை, அறிவாற்றல், சமூக உறவு, இயற்கையை புரிந்து கொள்ளும் முறை, பண்பாடு, நாகரீகம், தெய்வ பக்தி இவற்றை பற்றி என்ன செய்து எடுத்துரைக்கிறது. இந்த பாடலில் இதெல்லாம் என்ன செய்து காணப்படுகிறது. நமக்கு எந்த பகுதி பாடலாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிபாடலோட 2வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இந்த 2வது பாடல் திருமாலின் பெருமைகளை பற்றியும் யுகத்தின் தோற்றம் பற்றியும் பாடப்பட்ட நூல். யுகம்னா என்னது? நம்ம உலகம் எப்படி தோன்றியது அதை பற்றி சொல்லப்பட்ட நூல் இந்த பரிபாடல். இது எதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது? திருமாலின் பெருமைகளை பற்றியும் யுகத்தின் தோற்றம் பற்றியும் பாடப்பட்ட நூல் இந்த பரிபாடல். பரிபாடலில் மொத்தம் 70 பாடல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதில் நமக்கு கிடைச்சது எத்தனை தான்? 24 தான். அந்த 70 பாடல்கள் எதெல்லாம்? மொத்தம் 70 பாடல் இருக்கு இல்லையா? அந்த மொத்தம் 70 பாடல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமாலுக்கு மொத்தம் 8 பாடல்கள், முருகனுக்கு 31 பாடல்கள், காளிக்கு 1 பாடல், வையைனா வையை நதி அதுக்கு 26 பாடல், மதுரைக்கு 4 பாடல்கள். மொத்தம் பாருங்கள் 70 பாடல் வந்துடும். சரியா? அடுத்தது இந்த கீரந்தையார் பாடிய பாடல் பார்த்திங்கன்னா 1 திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ளது. கீரந்தையார் பாடிய பாடல் 1 எதில் இருக்குது? திருவள்ளுவ மாலையில் உள்ளது. இந்த பரிபாடலை நம்ம என்ன செய்கிறோம்? பரி கூட்டல் பாடல் அப்படின்னு பிரிக்கிறோம். இது 8 தொகை நூல்களில் ஒன்று. இதனை ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்கிறோம். இது இசையோடு பாடப்பட்ட நூல். இசைனா என்னது? பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். இந்த பரிபாடலின் 2வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக உள்ளது. இப்பாடல் திருமாலின் பெருமைகளை பற்றியும் யுகத்தின் தோற்றம் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. இதை பாடியவர், அதாவது இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரந்தையார். மொத்தம் 70 பாடல்கள் உள்ளன. நமக்கு கிடச்சிருக்கிறது எத்தனை? 24 தான். இந்த நூலை 1918 உவேசா அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.